எங்கே போயிட்டுருக்கோம்னா, இங்கே மில்லில் ஒரு மோட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த மோட்ரு அடிக்கடி ரிப்பேர் ஆகி எங்கே ரிப்பேர் ஆகி யாருக்கு தெரியுமா? என்னடா பொழுது போயிருச்சு, ஒன்னும் நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு, நடத்தி அடிக்கடி பேரிங் ரிப்பேர் ஆயிடும். அடிக்கடி இந்த ஆட்டோவை கூப்பிட்டு இது மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிடு. மோட்டரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்தால் அதுக்குள்ளேயே இன்னொரு வேலையை கொடுத்துட்டாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு வண்டியை கொண்டு வந்து விட்டுட்டு, அது வண்டி ஓசிஎல் வாங்கிட்டு போனேன். கம்பெனி வண்டி மில்லில் இருக்குது பக்கத்தில். எப்பவும் பொருள் வாங்குற கடையில் போய் ஓசிஎல் வண்டி வாங்கிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் மோட்டர் ரெடி ஆகிடுச்சு போய் பார்க்க போகணும். நீ எப்போ ரெடி பண்ணி கொடுக்குறாருன்னு தெரிய மாட்டேது. சரி, வண்டி கொடுத்துருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாம் வாங்க. மூலமாக பேப்பர் படிச்சுட்டு இருக்குது. வண்டி கொடுத்ததுக்கு நன்றி, போயிட்டு வரேன். வண்டி கவரில். சரி, மோட்டர் ரெடி ஆகிடுச்சு போய் பார்க்கலாம் வாங்க. சரியான வெயில், ரொம்ப நாள் கழிச்சு 4 நாளுக்கு அப்புறம் வெயில் ஃபுல்லாக பட்டாயை கொடுக்குது. நம்ம இந்திக்காரப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாய், ஏன்டா பசிக்குதா? காணா இல்லையா? எதுவுமே ஆகாலும் காணாதார். நம்மளுக்கு தெரிய 2-3 ஹிந்தி வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது கல்ட்டின வார்டு கல்ட்ட வார்டே இருக்குது. ஹீட்டு குறைஞ்சிருச்சா? ஹீட் ஜாஸ்தி. மோட்டரை கழட்டி வச்சுங்க. மோட்டரை கழட்டி அந்த காயிலாட்டு வந்து இருக்கும் பேரிங், இந்த 2 பேரிங் தான் மாற்றணும். இது ஹீட் ஆனால் தான் இந்த ஹைட்ராலிக் கொடுத்து நம்ம ரெடி பண்ணி புதுசாக பேரிங் அங்கே வாங்கி வச்சுருக்குது. அந்த பேரிங்கை போட்டு கிளம்புனாதான் உண்டு. இந்த லேத்தில் முக்கால்வாசி எங்கள் மில்லு வேலை தான் அதிகமாக நடக்குது பாருங்க. இந்த லேத்தை எங்கள் மில்லோட தான் நினைக்கிறேன். நீ இது எப்போ வேலை செஞ்சு நம்ம எப்போ கொண்டு போய் பையன் பாவ பசிக்குது போல இருக்குது. காண ஒன்றும் இல்லைன்ட்டியா, சிரிக்கிறா, பசியோட சிரிப்பு. சரிங்க, இந்த மோட்டர் ரெடி ஆனியா? மோட்டர் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்தோம். மோட்டர் முன்னாடி ரெடியாக இல்லை. 1 மணி நேரம் ஆகுது. லேத்து ஓனர் இப்போ தான் வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. டர்னரு போட்டு கழட்டி பார்க்குறாரு. ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேங்குது. ஜம்முன்னு வந்துக்கிறப்ப என்ன பாலண்ணா பீடி ஜம்முன்னு இருக்குதா? ஓ அப்போ புகைய போய் அவச்சு இருக்கிற அவர் பீடி குடிக்கிறத பார்த்துட்டு அவங்க பசியில் இருக்கிறேன். நானும் பசி சாப்பிட வீட்டில் இருந்து போனாங்க. சாப்பாடு போய் சாப்பிடணும். எக்ஸாக்ட் எவ்வளோச்சு? மணி 4 ஆச்சுங்க. வேலையை செஞ்சு இதை மாட்டி அதுக்கப்புறம் போய் சாப்பிட முடியும். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? வர சொல்கிறேங்க. ஆட்டோ வர சொல்கிறேங்க. ஓரளவு ரெடி ஆகி சொல்கிறது. ஆட்டோ வர சொல்லி ஏற்றிட்டு போகலாம். ஆட்டோ வந்துருச்சு. ஆட்டோ காரம் வந்துட்டாரு. என்னை ஏற்றி மில்லுக்கு போனால் சரி. ஆள் பார்க்குறத பாருங்க. 7-3 இவர் தான் ரெடி பண்ணவர் மோட்டரை. இந்த மோட்டரை பையன் சந்தோஷம் வந்துருச்சு. போகிற மோனு ஒரு வேலையாக முடிஞ்சுது. மோட்டரை ஏற்றியாச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம். பையனுக்கு இப்போ சந்தோஷம் வந்துருக்குது. இன்னும் 2 பொருள் எக்ஸ்ட்ரா ஏற்றிக்குது. அந்த வீலு அதை ஏற்றியாச்சு. இனி அடுத்தது தையல் மிஷின் கடையில் போய் தையல் மிஷின் எடுத்துகிட்டு இன்னொரு வேலை இருக்குது. இன்னொரு பக்கம் போய் ரோஸ்டன் பவுடர்னு சொல்லி பெல்ட்டுக்கு போகிற பவுட்ரு அதையும் போய் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக மில்லுக்கு தான் போய் காணாவை கழிக்கிறோம், சாப்பிட்றோம். ஓகே கேங்க ரூம் கே காணா மாலும் நாக்கி அவனுக்கே தெரியல என்ன சாப்பாடுன்னு. போய் பார்த்தாதே தெரியும். மிஷின் கடை வந்தாச்சு. புத்தருமே இது உள்ளே போயிட்டு ஆயில் மில் மிஷின் வாங்கிட்டு வா. ஜாலியாக இருக்கு. நம்ம கஷ்டம் நம்மளுக்கே தெரியும். இவர் ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறாரு. சரி போயிட்டாரு. பாய். நான் கிளம்புற டைம் வந்துருச்சு எல்லாத்துக்கு. பாய். ஒரு
மோட்ரு பண்ணுவோன்ட்டு பல ஐட்டங்களை நிரப்பிட்டு நாங்கள் ஆட்டோவில் கிளம்பிட்டோம். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இனிமேல் வீடியோ லேட்டாக வர்றதுக்கு மன்னிச்சுக்குங்க, என் தப்பு தான். என்னையை நம்பி 293 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் சாரி.